Super morning children, how are you all? I hope you all are healthy. Now welcome to our class. Today we are going to discuss about 7th standard English worksheet 10 and 11. So இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எங்கேயும் வெளியில் போகாதீங்க, ஓகேவா? ஸோ now let's start the class. worksheet number 10. ஸோ யூனிட் ஃபர்ஸ்ட்டில் கிராமர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த டேபிள் அண்ட் அப்ராப்ரியேட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஆல்ரெடி நம்ம கிராமர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துருப்போம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது எந்த ஸ்டேஜில் வேணாலும் இருக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ் அப்படின்றது ரெண்டு திங்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது, இது எப்படி அது எப்படி, இது ஹைட்டாக இருக்கா இல்லை இது ஸ்மாலாக இருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது 3 விஷயங்கள் இருக்கும்போது அந்த 3த்துலேயும் எது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு வந்து ஆப்ஷனலே கிடையாது அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ஷார்ட்னு இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவோட இஆர் ஜாயின் பண்ணணும். ஸோ எப்பயுமே கம்பேரிட்டிவ் வந்து இந்த ஷார்ட்டர்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இஆர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தென்னுன்ற வேர்டு வந்து ஆட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவில் வரும்போது நம்ம இஎஸ்டி ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா வெறும் எஸ்டி மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அப்போ ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை, அதாவது மிஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாலஸ்ட்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது பாசிட்டிவில் எப்படி வரும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே ஆட் ஆகாமல் வெறும் டால்னு வரும். ஸோ கம்பேரிட்டிவில் வந்து இஆர் ஜாயிண்டாக இருக்கும், அப்போ டாலர். நெக்ஸ்ட்டு இங்கே பெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பாசிட்டிவ் வந்து பெட்டு கிடையாது, குட். ஸோ அப்போ அதோட பாசிட்டிவ் வந்து குட்டு, அதோட கம்பேரிட்டிவ் பெட்டர் அண்ட் சூப்பர்லேட்டிவ் வந்து பெஸ்ட். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவில் லிட்டில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லிட்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து லெஸ். லிட்டில்னால் கொஞ்சம், அதை விட கம்மினா லெஸ். ஸோ அப்போ அது சூப்பர்லேட்டிவில் எப்படி சேஞ்ச் ஆகும்னா லீஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே கம்பேரிட்டிவில் மோர்னு இருக்குது. ஸோ இது பாசிட்டிவில் எப்படி வரும் அப்படின்னா மச் இல்லைனா மெனி, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட்னு வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த blanks with the appropriate degrees of comparison. ஷெரின் இஸ் த டேஷ் கேர்ள் இன் அவர் கிளாஸ். ஸோ இங்கே டாலர், டாலஸ்ட், டால்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்போ வந்து டாலஸ்ட். வந்தாலே முன்னாடி வந்து வந்தாலே அதுக்கப்புறம் வந்து இஎஸ்டி தான் ஜாயின் ஆகும். அப்போ ஷெரின் இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் அவர் கிளாஸ். நெக்ஸ்ட்டு மை ஹவுஸ் இஸ் டேஷ் தென் யுவர்ஸ். ஸோ தென் வந்து அதுக்கு முன்னாடி இஆரில் உள்ளது தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்போ த ஹவுஸ் இஸ் பிக்கர் தென் யுவர்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சர்டன் இஸ் டேஷ் தென்னு வந்திருக்கு, அப்போ அங்கே என்ன வரும், பிக்கர். ஸோ சாட்டன் இஸ் பிக்கர் தென் எர்த், பட் ஜூபிட்டர் இஸ் த டேஷ்னு இருக்குது, வந்திருக்கு, அப்போ அங்கே என்ன வரும், பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் த பிளான்ஸ். ஸோ அந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியும் நம்ம இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னா அது நம்ம பிக்கஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மூன் இஸ் த டேஷ் அப்படின்னு இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க பிரைட். ஸோ மூன் வந்து பிரைட்டஸ்ட், பட் சன் இஸ் டேஷ் தென் மூன். மூனை விட பார்த்தோம் அப்படின்னா பிரைட்டர், ஓகேவா? பிரைட்டர் தென் மூன். நெக்ஸ்ட்டு நோ அதர் பிளானட் இஸ் ஆஸ் டேஷ் ஆஸ் ஜூபிட்டர். ஸோ இருக்கிறதுல எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுல இதுதான் அப்படின்னா பிக். நோ அதர் பிளானட் ஆஸ்னு வந்துச்சுன்னா அங்கே வந்து எதுவுமே ஜாயிண்ட் ஆக மாட்டோம், ஸோ பிக் மட்டும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் த பேர் ஆஃப் அவர் வேர்ட்ஸ் கிவன் அண்ட் ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் ஈச். கேட், டாக். ஸோ இதோட எக்ஸாம்பிள் இது எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். கேட் இஸ் ஸ்மாலர் தென் டாக். டாகை விட கேட் வந்து கம்மியாக சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்வீட்ஸும் ஃப்ரூட்ஸையும் எப்படி கம்பேர் பண்ணுவாங்க, வில்லேஜையும் டவுனையும் எப்படி கம்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ இங்கே வந்து இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும், அதான். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துமே அப்படி தான். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். இது வந்து மீனிங்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th ஒனில் ஸ்வீட்ஸுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆர் ஹெல்த்தியர் தென் ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸை விட ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஹெல்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அண்ட் டவுன். இதை பார்த்திங்க அப்படின்னா டவுன் இஸ் மோர் க்ரௌடட் தென் வில்லேஜ், ஓகேவா? இங்கே மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கம்பேரிட்டிவ் டிகிரியில் தி ஸ்டோரி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், ஐ வாண்ட் டு ரீட் சம்திங். ஸோ இப்போ அது கூட எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் தென் ஐ வாண்ட் டு ரீட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தென் திஸ் ஸ்டோரி இல்லை மோர் இன்ட்ரெஸ்டிங்னு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் திஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு த வெதர் இஸ் நாட் வார்ம் டுடே, எஸ்டர்டே இட் வாஸ் டேஷ் அப்படின்னா இங்கே வந்து தென், அதாவது இப்போ விட அப்போ அப்படின்னும் போது கம்பேர் பண்ணும்போது வார்ம் தென் வார்மர் தென் டுடே இயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நேமிங் வேர்டு அண்டார்டிகா இஸ் த கோல்டஸ்ட்
place in the world. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் 2 சென்டென்ஸ் about the picture using superlative degree. ஸோ இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மாற்றும் போது எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து சைக்கிள், கார், ஏரோப்ளேன் இருக்குது. அப்போ ஏரோப்ளேன் தான் எடுத்துக்கணும். ஏரோப்ளேன் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் மீதி பார்த்தீங்கன்னா வாலிபால், பேஸ்கெட் பால்லாம் இருக்குது. பேஸ்கெட் பால் தான் பெருசாக இருக்கனால பேஸ்கெட் பால் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல் த balls. So look into the detail given in the table and answer the instruction. So metal அதோட ரேட்டு per gram இருக்குது. நெக்ஸ்ட் பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 3126 ரூபா, 3126. நெக்ஸ்ட் கோல்டு 22 கேரட் பார்த்தீங்கன்னா 5196 இருக்குது. சில்வர் பார்த்தீங்கன்னா 65 rupees 12 பைசாவில் இருக்குது. ஸோ இங்கே இதில் இப்போ நம்ம ஃபில்லிங் த அது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? கோல்டு இஸ் த டேஷ் மெட்டல். ஸோ கோல்டு வந்து இருக்கிறதுல எப்படி இருக்கு ரேட்டு, அதுதான் ஹையஸ்ட். அப்போ இதுதான் பெஸ்ட்டுன்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சீப்பராக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக. அப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஏன் மோஸ்ட் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சிவோட லெட்டர் பாருங்களேன். ஸோ 5க்கு அபோவ் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அதிகமாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளாட்டினம் இஸ் டேஷ் தென் கோல்டு. கோல்டை விட பிளாட்டினம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ சீப்பர். பிளாட்டினத்தை விட இன்னும் சீப்பாக இருக்கிறதுனால இன்னொன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுறதுனால சீப்பர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா அங்கே தென் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இந்த கிவன் லிஸ்ட் சில்வர் இஸ் த சீப்பஸ்ட் மெட்டல். இருக்கிறதுலே அதுதான் வந்து கம்மியானது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சென்டென்ஸை சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மாற்ற. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் சுஜாதா இஸ் ஏ குட் சிங்கர், ஹர் சாங்ஸ் ஆர் ப்ளசன்ட் ஒன் டு ஹியர். ஸோ இதை எப்படி மாற்றோன்னா அவங்களோடது பெஸ்ட்டாக இருக்கனால மிஸ்ஸஸ் சுஜாதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ்னு இருக்குது. ஸோ இப்படியும் மாற்றிக்கலாம், இன்னொரு டைப்பாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பாட் த எரர் கண்டுபிடிக்க போகிறோம் 2 இதில். த ப்ளூ வேர்ல் இஸ் த லார்ஜ் அனிமல். ப்ளூ வேர்ல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. ஸோ அப்போ அதுக்கு கம்பேரிசன் தேவைறதில்ல. ஸோ அப்போ நம்ம லார்ஜஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த சென்டென்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டைகர் இஸ் ஹெவியஸ்ட் தென் த சீட்டா. ஹெவியஸ்ட்னு வராது, ஏன்னா டைகர் சீட்டாவை விட இன்னும் ஹெவியாக இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ அப்போ அந்த கம்பேரிசன் ரெண்டுத்தையும் ஹெவியர்னு கொடுத்துக்கலாம். அப்போ டைகர் இஸ் ஹெவியர் தென் த சீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் பண்ணி. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் நம்பர் 11 பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் போயம், த போயம் ஆஃப் அட்வென்ச்சர். ஸோ ரீட் த சம்மரி ஆஃப் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் 1 to 3. ஸோ இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த போயட் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகசம் செய்யும்போது, இப்போ நம்ம நிறைய இடத்துல போகும்போது அந்த ஏரை, அந்த காற்றை, அந்த இருக்கிற நேச்சரை நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ எல்லா இடமும் பிளாங்காக இருக்குது, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும். ஸோ அந்த தாட் வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் மேலே போக வைக்கும். ஸோ நம்மக்கிட்ட எந்த ஒரு பயமும் இருக்காது. அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். மோரோவர் நம்ம எல்லோரும் நம்ம எதை பார்த்தும் பயப்படாமல் ஸோ நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோடு நம்ம இருக்கணும். இப்போது இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய அட்வென்ச்சர் செய்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு அப்ளாஸ் மக்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு தாட் வருது. ஸோ இங்கே whom does the poet ask to imagine the transparency and feel the wind stream பாசிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இதை யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா நம்மக்கிட்ட தான் போயட் சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம த போயட் ஆஸ்க் அஸ், அந்த அஸ் தான் நமக்கு ஆன்சர். டு இமேஜின் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் பாசிங். நெக்ஸ்ட்டு ஹவு டிட் நைட்ஸ் ரைட் ஆன் த ஹார்ஸ். ஸோ அந்த நைட்ஸ், அதாவது போர் வீரர்கள் எப்படி அந்த ஹார்ஸ் கூட போவாங்க அப்படின்னா கையில் ஒரு ஸ்வாட் வால் வச்சுட்டு, ஸோ அந்த அவங்களுக்கான அந்த உடையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அதர் சைடில் இருக்க பார்ட்டியை எதிர்த்து அங்கே போவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, த நைட்ஸ் ரோட் ஆன் த ஹார்சஸ் வித் த ஸ்வாட் ஆர் ஸ்பேர் அண்ட் ஃபவுட் தர் ஆப்பனன்ட் ஃபார் எ ரைட்டர்ஸ் காஸ். ஸோ அந்த ஆப்போனன்ட் டீம் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா, நைட் அப்படின்னா டார்க்னஸ், டைட் அப்படின்னா என்ன வரும்னா ஃபிக்ஸ்டு, ஆப்போனன்ட் அப்படின்னா எனிமி, எதிராளி. ஸோ நைட் அப்படின்னா திரும்ப வந்து இங்கே நைட் அப்படின்றது வந்து சோல்ஜர், அங்கே உள்ள நைட் வந்து டார்க்னஸ். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அலோட் அண்ட் பிக் த ரைமிங் வேர்ட்ஸ் வித் தம் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட். இங்கே வந்து இந்த போயம்க்கு நம்ம ரைமிங் வேர்ட் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் who with his sword or lance in armor sought romance. ஸோ இங்கே கடைசியில் தான் ரைமிங் வேர்டு வரும். ஸோ அப்போ அங்கே என்ன வரும்னா ஓல்டு, போல்டு, லான்ஸ், ரொமான்ஸ். ஸோ இது 4 தான். இங்கே இருந்து 2 பேர் இருக்குது. ஸோ அதை நம்ம ரைட் பண்ண. ஸோ இப்போ நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணதை ரைட் பண்ண போகிறோம். ஓல்டு, போல்டு, நெக்ஸ்ட்டு லான்ஸ் அண்ட் ரொமான்ஸ். இதை நம்ம கரெக்டாக ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரைம் ஸ்கீம். ஃபஸ்ட்டு ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ரைம் ஸ்கீம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த poetic lines given below. It was the age of chivalry long ago in man's history when to fight for a writer's cause on did gain considerable applause. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிவலரி, ஹிஸ்ட்ரி, காஸ், அப்ளாஸ் இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பேராக இருக்குது. சிவலரி, ஹிஸ்ட்ரின்றது அடுத்த பேர் வந்து காஸ், அப்ளாஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ரைம் ஸ்கீம் கொடுக்கணும் அப்படின்னா ஏஏபிபின்னு ரைட் பண்ணணும். ஸோ அப்போ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ரைமிங் ஸ்கீம் அந்த டேஷில் ஏஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரீட் த ஃபாலோயிங் போயம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் 6 and 7. ஸோ இங்கே பக்கத்தில் போயம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள்ஸ் ரிச் இன் விட்டமின் சி, குட் டு ஈட். ஆப்பிள்ஸ் தின் ஸ்கின் ஆப்பிள்ஸ், ஜூசி அண்ட் ஸ்வீட்டர். Red and green apple, good for health. Apple, soft apples, enable smoother digestion. Fruit, orange, sweet orange, good for health. Orange, slice orange, juicy and sour. Pick them from a tree. It contains vitamin C. Thick skin orange, prevents skin damage. ஸோ இங்கே 2 ஃப்ரூட்டை பற்றி ஒரு போயம் இருக்குது. இந்த சைடு போயம் ஏல பார்த்திங்கன்னா ஆப்பிள் பற்றி இருக்குது, போயம் பி பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ரூட்டை பற்றி இருக்குது. ஸோ ரெண்டுமே விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது, நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே ஒரு முழுவேளை சாப்பாடை நம்ம சாப்பிட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப விட்டமின் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் எனி 2 sentences ஷோயிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் ஆஸ் மென்ஷன் இன் த போயம் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ஏ அண்ட் பியில் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் எது டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் ஆர் ஜூஸி அண்ட் ஸ்வீட்டர். ஸோ ஆரஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜூஸி அண்ட் சோர், கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும், ஆனால் சோர் கொஞ்சம் புளிப்பு சுவையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்பிள்ஸ் ஆர் இன் க்ரீன் அண்ட் ரெட் கலர். ஆப்பிள் பார்த்திங்கன்னா க்ரீனும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஆரஞ்ச் ஆர் இன் ஆரஞ்ச் கலர், ஆரஞ்சஸ் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் அவுட் 5 adjective and 5 nouns from the above poem A and B. Write them in the space this box. ஓகேவா? இங்கே அஜெக்டிவ், இங்கே நவுன். ஸோ அஜெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு நவுனை பற்றி சொல்லக்கூடியது, நெக்ஸ்ட் நவுனை மட்டும் உள்ளது. நெக்ஸ்ட் இங்கே இப்போ கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸோ இந்த நவுனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த அஜெக்டிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆப்பிள்ஸ், ஆப்பிள் எப்படி சொன்னாங்க, ரிச் ஆப்பிள். நெக்ஸ்ட் அடுத்து விட்டமின்ஸ், தின் விட்டமின். நெக்ஸ்ட்டு ஸ்கின், ஸ்வீட்டர். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், ஜூஸி. ட்ரீ, சாஃப்ட். ஸோ அப்போ வந்து இங்கே நிறைய நவுன்ஸும் இருக்குது, இங்கே அஜெக்டிவும் இருக்குது. ஸோ இதை மட்டும் இதை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த போயமில் இருக்கிறத உங்கள் ஐடியா பொறுத்து நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், பிக் அவுட் த சூட்டபிள் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த க்ளூ பாக்ஸ் இந்த ஃபில்லிங் த பிளாங்க். ஸோ இங்கே வந்து கிங், சீம், ஜக்கிள், அப்ளாஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்டீம், ரிங், காஸ், ஸ்ட்ரகிள்னு இருக்குது. ஸோ எது ரைமிங் வேர்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்டீம் அப்படின்னா இங்கே சீம். நெக்ஸ்ட்டு ரிங், கிங், காஸ், அப்ளாஸ். நம்ம சவுண்டு வந்து சேமாக இருக்கும், அதை தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள், ஜக்கிள். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன், ரைட் அனதர் வேர்ட் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஸோ இதை நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரேக். ஸோ பிரேக்குக்கு ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்களேன். ஸோ ஆனால் சவுண்டு வந்து ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ அதே போல் இங்கே ரைட் அப்படின்னா இங்கே என்ன ரைட் வரும், WRIT ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செல், SELL செல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டுக்கு MEETன்னு இருக்குது, MEAT மீட் யூஸ் பண்ணிக்கலாம். சன்னுக்கு SON சன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் ஸ்டோரி அண்ட் ரைட் ஏ கான்க்ளூஷன் டு த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் பாதி கொடுத்துருக்காங்க, இதோட முடிவை வந்து நம்ம தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே த கிராண்ட்பா அண்ட் த கிரானி சீன் இன் த பிக்சர் ஹாவ் மெனி அனிமல்ஸ் ஆன் தர் ஃபார்ம். The pet dog, cat, parrot and rabbit stay in the house with them. Goats, sheep, horse, cows, geese, ducks and hens stay on the farm. One morning the granny wake up and see a plant with very big leaves in the turnip patch. The pulls but it does not came out. She calls the grandpa and the granny pull and pull but it does not came out. A girl comes to help them. Now the grandpa, the granny and the girl pull and pull but it does not come out. The dog comes to help them. grandpa இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம், அவங்க ஃபார்மில் நிறைய அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, அது டர்னிப்பு. ஸோ இவங்க 2 பேரும் அதை எடுத்து பார்க்குறாங்க, வரல. அந்த பொண்ணு கூட சேர்ந்து இழுத்து பார்க்குறாங்க, அப்பயும் வரல. இப்படி 3 பேரும் தனித்தனியாகவும் சேர்ந்தும் கஷ்டப்பட்டு இருக்குமோ கடைசியில் டாகும் வந்து இழுத்து பார்க்குது. ஸோ அதுக்கப்புறம் கால்குலேஷன் என்னன்றது நம்மளை ஓனாக ரைட் பண்ணணும்.
Now the grandfather, the granny, the girl, the cat, the dog pull and pull but it does not come out. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் 2-3 அனிமல்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்து உங்கள் ஐடியா வேறு எதுவும் டாகோட முடிச்சுக்கலான்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இட் டஸ் நாட் come out. The cat calls the mouse to help them. Now the grandfather, the granny, the girl, the dog, the cat, the mouse pull and pull. Finally the turnip comes out the earth. Grandpa, grandma, the dog, the cat, the mouse sit down and prepare the soup and drink the soup. The soup is so the mouse வந்து கீழே போய் குழி நோண்டி சீக்கிரமாக வந்து அது எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கே ரைட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கடைசி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண சூப் வச்சு குடிச்சிருக்காங்க. அந்த சூப் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ இங்கே மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையாக இருக்கிறது தான் பலம். Okay student, I hope you all are understand. Thank you all and be safe. See you in the next class.